ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு பசுபதி கிட்ட இருந்து அந்த வீட்டை மீட்கிறதுக்காக அடுத்த கட்ட முயற்சியாக வக்கீலை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, குமரன், நம்ம சாரதா, காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வக்கீலை பார்க்கறதுக்காக போகிறாங்க. வக்கீலை பார்த்தும் பேசிடுறாங்க. வக்கீல் இருந்துட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பசுபதி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம காவேரியும் சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி கிட்ட இன்னும் ஒரு 1 வீக்கில் கண்டிப்பாக இயரிங் வந்துடும். வந்த அப்புறம் நம்ம பசுபதி கிட்ட இருந்து வீட்டை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு கண்டிப்பாக நம்ம பசுபதி கிட்ட இருந்து வீட்டை மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவன் ஃபோர்ஜி பண்ணுறது மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக இந்த வீட்டை உங்களுக்கு மீட்டு தரது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, பசுபதி இனிமே என்ன பண்ணாலும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி தன்னோட இலக்கை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சபதத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியும் நம்ம சாரதாக்கு ஹெல்ப் பண்ணலாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த நேரம் பார்த்து விஜய் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. அந்த உடனேயே நம்ம சாரதாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருப்பா தம்பி, இனிமே எங்க வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காதுப்பா. காவேரிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. இனிமே எங்க பொண்ணை பார்க்க நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லவும் நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்கத்த, உங்க பொண்ணு எந்த மூலைக்கு கூட்டிட்டு போனாலும் உங்க பொண்ணை தேடி நான் வருவேன். உங்க பொண்ணுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்லவும் காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்க விஜய், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, இனிமே என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கிட்ட நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்க பாரு காவேரி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, யார் உங்க அம்மா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்டே கேட்கவும் காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க, எங்க அம்மாவெல்லாம் இதுல இழுக்காதீங்க, இனிமே என்னை பார்க்கவும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நீ விலகி நிற்கிற, ஆனால் நீ என் கூட இல்லைனா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவோம். காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க, கொஞ்ச நாள் நான் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கொஞ்ச நாள் கஷ்டத்தை நீங்கள் வைக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு தான் உங்களை விட்டு நான் விலகி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக விஜய் கிட்ட பேசுவோம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கங்கா இருந்துட்டு இங்க பாரு காவேரி, அவர் தான் அவ்வளோ சொல்றாருல, போய் வாழலாமே நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும் காவேரி இருந்துட்டு அக்கா கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி பேசுனதெல்லாம் நினைச்சு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் நம்ம விஜய் இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. போன உடனேயே நம்ம தாத்தா கிட்ட சொல்றாரு, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு பயங்கரமா எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம கல்யாணி இருந்துட்டு ஏன்பா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கல்யாணி கேட்கவும் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டிமா, காவேரி என் கூட வரலன்னு சொல்லிட்டா, என்னோட நிம்மதிக்காக தான் என் கூட சேர்ந்து வாழ மாட்டேறா பாட்டிமா, ஆனா அவ இல்லைன்னா எனக்கு நிம்மதியாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது, எதுக்காக அப்படி பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா கல்யாணி பயங்கரமா அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம கல்யாணி இருந்துட்டு காவேரியும் விஜயும் சேர்த்து வைப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.